ஒரு சிறிய கிராமத்தில் வயதில் முதிர்ந்த விவசாயி ராஜா வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு பெரிய பண்ணை இருந்தது. அங்கே பல்வேறு பயிர்களை வளர்த்தார். ஆனால் அவருடைய சிறப்பு உழவு தோட்டம் ஆப்பிள் மரங்களுடன் விளங்கியது. ஆனால் ராஜா முதிர்ந்து விட்டார் மற்றும் பண்ணையை நிர்வகிக்க சிரமமாக இருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு ஆப்பிள் மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருந்தபோது அருகில் சில குழந்தைகள் விளையாடுவது பார்த்தார். அவர்களின் சக்தியைக் கண்டு, இந்த குழந்தைகள் எனக்கு உதவினால் நல்லது என்று எண்ணினார். ராஜாவுக்கு ரமேஷ் என்ற நண்பர் இருந்தார். அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர். ராஜா ரமேஷிடம் தன்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொண்டார். ரமேஷ் சிந்தித்தார், நான் இந்த குழந்தைகளை கூடுவித்து விவசாயம் பற்றி கற்றுக் கொடுக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மாற்றமாக அவர்கள் முக்கிய திறன்களை கற்க முடியும். ரமேஷ் குழந்தைகளுக்கு விதைகள் நடுவது, தாவரங்களை பராமரிப்பது போன்ற விவசாயத்தின் அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுக்கத் தொடங்கினார். குழந்தைகள் விரைவில் கற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை மகிழ்ந்தனர். அவர்கள் வெளியில் வேலை செய்வதையும் தங்களது உழைப்பின் பலனைக் காண்பதையும் மகிழ்ச்சியாக அனுபவித்தனர். அந்த நாளிலிருந்து குழந்தைகள் ராஜாவுக்கு பண்ணை வேலைகளில் உதவத் தொடங்கினார்கள். புதிய திறன்களை கற்றுக்கொண்டு விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தார்கள். கிராமம் செழித்தது மற்றும் அடுத்த தலைமுறையினருக்காக விவசாயத்தை கற்றுக் கொடுக்கவும் உதவவும் வந்திருந்தார். விவசாயி மற்றும் குழந்தைகளுக்கிடையே உள்ள பந்தம் இன்னும் வலுவானது. ராஜா தனது நன்றியை தெரிவிக்க குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்காக ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார். குழந்தைகள் உதவியின்றி எந்த அளவுக்கு தன் பண்ணையை வளர்த்தார்கள் என்பதை பகிர்ந்தார் மற்றும் ரமேஷுக்கு தனது அறிவை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி கூறினார். கிராமம் கொண்டாடியது மற்றும் விவசாயி மற்றும் குழந்தைகளுக்கிடையே உள்ள பந்தம் என்ன? இவ்வாறு விவசாயியின் அன்பையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க மாணவனும் சிறு குழந்தைகளும் ஒருங்கிணைந்து செய்த நல்ல செயல் நிறைவேறியது.